ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினிஸ் செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மினியேச்சர் ஃப்ளவர் வாஸ் பண்ண போகிறோங்க. இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் இது மாதிரியான ஒரு பெயிண்ட் பாட்டில் பழசு ஒன்று எடுத்திருக்கேன். அது மேலே நல்ல ஃபெவிகாலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே ஒரு ட்வைன் எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபுல்லாக சுற்றிட்டே வரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம இது மாதிரி சுற்றி முடிச்சிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஃபெவிகால் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ தான் அது விலகாமல் அப்படி ஃபிக்ஸடாக அதிலே இருக்கும். இப்போ முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நேரம் காயணும். அதுக்கு மேலே பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட்டு நான் அடிக்கிறேன். ஃபுல்லாக அடித்து முடித்ததுக்கப்புறம் காய வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இது மாதிரி சில்வர் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கலரை நான் விரல்லே தொட்டு லைட்டாக இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் அந்த ஒரு நூலுக்கு இன்னொரு நூலுக்கு வரும்போது கேப் இருக்குமில்ல, அது வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். அதில் இந்த பெயிண்ட்டு போய் நின்றுட்டு அழகான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக குச்சி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ளவர் வாஸு பண்ணுற மாதிரி, அதாவது அந்த பெயிண்ட் பாட்டிலில் நமக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அது மாதிரி குச்சி ஒடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இது மாதிரி ஃபோம் க்ளே நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த குச்சியில். அதுக்கு மேலே இப்படி ஒரு கட்டரை எடுத்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி கட் பண்ணிகிட்டே நம்ம வரணும். இப்போ ஒன்றா வி ஷேப்பில் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ரவுண்டு முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஒரு வீக்கும் இன்னொரு வீக்கும் இடையில வந்து அடுத்த வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டு வரணும். இந்த க்ளே பேர் பார்த்திங்கன்னா ஃபோம் க்ளே. இந்த ஃபோம் க்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நான் ஒரு 10 கலர் வாங்கினேங்க. ஒரு 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும். இது காஞ்சி போச்சு அப்படின்னா நல்லா ஃபோம் ஷீட் மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றலாம், வாட்டர் ப்ரூஃப் தான். அதே மாதிரி பிச்சோம்னா பிச்சு வந்துடும். ஷேப் மாற்ற முடியாது, காஞ்சி போயிடும். காஞ்சி ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். அதில் அழகாக இப்போ ஃப்ளார்லாம் ஒரு 10 ருபீஸ்க்கு அது மாதிரி ஃப்ளார்லாம் ஹேர் பேண்டில் வைக்கிறது, ஹேர் கிளிப்பில் வைக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அது மாதிரி இருக்கும். ஃபோம் ஷீட் மாதிரியே ஆகிடும் இந்த ஃபோம் க்ளே. இப்போ பாருங்கள், நான் கலருக்கு ஒன்று அப்படின்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 கலரில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு சிசர் எடுத்து கூட நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலரு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழே அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட ஃப்ளாரல் டேப்பு இருந்தது அப்படின்னா க்ரீன் டேப்பு அதை கூட சுற்றி நீங்கள் ஒட்டிக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் ஒரு லீஃப் மாதிரி அதே க்ரீன் கலர் ஃபோம் க்ளேலேயே எடுத்துகிட்டு ஒரு நீல வாக்கில் ஒரு பெட்டல் ஷேப்க்கு, லீஃப் ஷேப்க்கு சின்னதாக தட்டிட்டு நம்ம இது மாதிரி ஒட்டிக்கிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி நீல வாக்கில் பிச்சு அதை ஷேப் பண்ணி இது மாதிரி நம்ம ஒட்டிடுறோம். அது கார்னரில் லைட்டாக ஒரு மாதிரி பிடிச்சி விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஷார்ப் எண்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு 6 ஃப்ளார் கிடச்சிருச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மினி சைஸ் கிஃப்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.